ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண வந்திருக்கோம்னா பெட்வாஸ் கேம் பிளே பிடிஜி அவர் கூட 1v1 தான் கைஸ் வந்திருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு ஹைவ் கேம் பிளே வேணும்னா அதையும் சொல்லுங்கள் கைஸ், நம்ம அடுத்த டைம் ட்ரை பண்ணலாம். ஓகே வாங்க கைஸ், நம்ம இப்போ போய் கேம் பிளே ஆரம்பித்து பிடிஜி கூட 1v1 ப்ளே பண்ணுவோம். ஓகே, நம்ம பிடிஜி அவர் கூட ஏற்கனவே வந்து நம்ம லக்கி பிளாக் வார்ஸ் விளாண்டுருக்கோம். அது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க கைஸ். இந்த கேம் வந்து 1v1 கேம் பிளே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கூட்டத்தோடு விளாண்டோம்னா நம்மளுக்கு தெரியாது, அதனால தான் 1v1 கேம் பிளே வந்திருக்கோம் கைஸ். ஓகே, பிடிஜி பொண்ணு காஸ்டியூம் போட்டு வந்திருக்காரு, அவரை போய் அடிக்க வேண்டியதான். இங்கே தான் கைஸ் அயன், இங்கே தான் வந்து இது வந்து ஒரு ரேண்டம் மேப் தான், ஹைவ் மாதிரியான சர்வர்லாம் இல்லை கைஸ். ஓகே, இங்கே வந்து நம்மளுக்கு அயன் 1 2 3 அந்த மாதிரி ஒவ்வொன்றா கிடைக்கும் கைஸ். ஒரு செகண்டுக்கு ஒன்று கிடைக்கிது. அப்கிரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே பிளாக் அண்ட் ஃபுட் இருக்குது, இங்கே போய் பிளாக்கில் வாங்கிக்கலாம் கைஸ். ஓகே, 5 கேட்குறாங்க, அப்போ நம்ம வந்து இன்னொன்று சேர்க்கணும். பெட்வாஸை பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறாங்க கைஸ். பெட்வாஸில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி அயன் கொடுக்குற அயனு மேலே கோல்டு இருக்கும், அப்புறம் வந்து டைமண்ட்ஸ்லாம் இருக்கும் கைஸ். இதெல்லாம் வச்சு நீங்கள் சேர்க்கணும். சேர்த்து அவங்க கொடுக்குற பிளாக்கெல்லாம் வாங்கி நம்ம பெட்டை ப்ரொடெக்ட் பண்ணி ஆர்மர்ஸ் அதெல்லாம் வாங்கி பிடிஜியை போய் அடிக்கணும். பிடிஜி அடிக்கணுன்றதை விட அதை ஆப்போனன்ஸை போய் அடிக்கணும். நம்மளுக்கு இப்போ ஆப்போனன்ட் பிடிஜின்றதுனால அவன் அடிக்கணும். ஓகே, இப்போ அவரை தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறேன். இங்கே ப்ளேஸ் பண்ண முடியல, இந்த சைடு ப்ளேஸ் பண்ண முடியுது கைஸ். ஓகே, நம்மகிட்ட 30 பிளாக் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சென்டரு போய்க்கோங்க நீங்கள் எல்லாருமே. சென்டரு போய் முடிஞ்ச அளவுக்கு நடுவில் அந்த எமரால்டெலாம் எடுத்துட்டிங்கனாலே நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எமரால்டை வச்சு தான் டைமண்ட்ஸ் அப்கிரேட் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அதனால் அவர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம போய் முடிஞ்ச அளவுக்கு எமரால்டை ஸ்பானானதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, இங்கே அவ்வளோதான் ஸ்பான் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இடத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன் கைஸ். இது மெதுவாக தான் ஸ்பான் ஆகிட்டு இருக்கு. ஒரு வேளை பிடிஜி வந்துட்டார்னா நம்மகிட்ட ஒரு உட்டன் ஸ்பாட் கூட இல்லை, கையில் தான் அடிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ நம்ம தோக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கைஸ். ஓகே, அவர் இப்போ பெட்டை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்காது. உள்ளே வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுறதுலாம் வேஸ்ட்டு, ஏன்னா கையிலேயே உடைக்க முடியும் உள்ளெல்லாம். 5 சேர்ந்துருச்சு கைஸ். 5 வச்சு என்ன முடியும்னு பார்ப்போம். ஓகே, போய் இப்போ நம்மகிட்ட அதிகம் கிட்டத்தட்ட 36 அயன் சேர்ந்துருச்சு கைஸ். டூல்ஸ் அண்ட் ஆர்மர்ஸில் ஏதாவது இருக்கான்னு 3 இதுக்கு இது ஸ்டோன் ஸ்வாட் இருக்குது, அப்புறம் 5க்கு அதே ஸ்டோன் பிக்காக்ஸ் இருக்குது. 40 சேர்ந்துருச்சு கைஸ். ஓகே, அந்த 5 எமரால்டை வந்து நான் செஸ்ட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். அதை வந்து சொல்லிக்கிறேன் கைஸ், ஒரு வேளை காணணும்னு நினைப்பீங்களே. ஓகே, நம்ம வந்து தேவையான வேறு ஏதாவது இருக்கா? இது பேசாமல் ஃபுல்லாக லெதர் போட்டுடலாம் கைஸ். ஓகே, ஃபுல் செட் லெதர் வாங்கியாச்சு. லெதர் அவ்வளோக்கா யூஸ் இல்லைனாலும் ஓரளவுக்காவது ப்ரொடெக்ட் பண்ணுவோம் நார்மலாக இருக்கிறத விட. பிளாக்ஸில் ஓகே, கிட்டத்தட்ட இது ஒரு 50 வாங்கியாச்சு கைஸ். ஆக்சுவலி நாங்கள் இதை விளையாண்டுருக்க சமயத்தில் எங்களுக்கு கோல்டு எங்கே ஸ்பான் ஆகுதுன்னே தெரியாது. நாங்களும் அதை தேடிகிட்டே தான் இருந்தோம். சைடில் ஐலாண்ட்ஸ் இருக்கான்லாம் சொல்லி நான் பிளாக் வாங்கிட்டு அந்த ஐலாண்ட் வரைக்கும்லாம் போய் பார்த்துருப்பேன் கைஸ் இந்த வீடியோவில். இப்போ தான் போயிருப்பேன் நான். அதுக்கப்புறம் தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம் கோல்டு ஸ்பானர் அதாவது அயன் ஸ்பானருக்கு மேலே அப்படியே இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்டுக்கு போயிட்டு வந்துடுவேன் கைஸ். இந்த ஐலாண்டில் இல்லவே இல்லை. ஓகே, நம்ம போய் எமரால்டு எடுத்துடலாம் இப்போதைக்கு. எமரால்டு ஒன்றுனா ஸ்பான் ஆகுது ஏன்னு தெரில. அது மேலே டைம் முடிச்சு நல்லாருங்க கைஸ். ஹை மாதிரியான சர்வீஸ்லாம் வந்து மேலே டைம் போகும் எப்போ ஸ்பான் ஆக போகுதுன்ட்டு. இதில் டைமும் இல்லை. ஓகே, பிடிஜி அவர் தான் வந்து எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் எமரால்டு, அதனால தான் காணோம். கோல்டு அதே மாதிரி கோல்டில் அவ்வளோ இது இருக்கா கைஸ். பேசிக்கு வந்து உங்களுக்கு அயன் வேணும், கொஞ்சம் மீடியமாக இருக்கிறதுக்கு வந்து கோல்டு, அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸுக்கு எமரால்டு வேணும் கைஸ். அதனால் நம்ம டேரெக்டாக அட்வான்ஸுக்கே போயிடலாம். கோல்டு அவ்வளோக்கா தேவையில்ல. 51 சேர்ந்துருச்சு அயனு. ஆமாம், சொல்ல மாதிரி இதை அப்கிரேட் பண்ண முடியும் கைஸ். இதில் வந்து நீங்கள் அதாவது இந்த மேப் சும்மா நார்மல் ஹைவ்னா வந்து நீங்கள் அந்த அயன் எடுத்துகிட்டு சும்மா பஞ்ச் பண்ணிங்கன்னா அப்கிரேட் ஆகிரும். இந்த மேப்பில் வந்து ட்ரேடுன்னு காட்டுது கைஸ். அதை வந்து இந்த அயன் பிளாக் மேலே கரெக்டாக வச்சோம்னா ட்ரேடுன்றது காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா காட்டிடுச்சு, மறைஞ்சிருச்சு கைஸ். இந்த காட்டுச்சு பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 20க்கு ஃபஸ்ட் அப்கிரேடு, அடுத்து வந்து 64 கேட்குறாங்க. இப்போ நம்மகிட்ட 41 தான் கைஸ் இருக்குது. கொஞ்சம் சேர்ந்துச்சுன்னா நம்ம அடுத்து அப்கிரேட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்பான் ஆகும். இப்போ வந்து 1 செகண்டுக்கு ஸ்பான் ஆச்சுன்னா ஒரு 0.2 செகண்ட் குறைஞ்சிருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்துக்கு 64 சேர்ந்தா 50 தான் சேர்ந்துருக்கு. கொஞ்சம் லேட்டாக நினைக்கிறேன். ஓகே, செஸ்ட்டுக்குள்ளே 5 இருந்துச்சு. இப்போ என்கிட்ட ஒரு இருந்துச்சுன்னா இப்போ என்கிட்ட 9 எமரால்டு இருக்குது. ஏதாவது வாங்க முடியுமா? 5க்கு டைமண்ட் பிக்காக்ஸு. ஒரு வேளை நல்லா இதாக வாங்கியிருந்தா 10 தேவைப்படும் கைஸ். உள்ளே வரலாம்.
10 சேர்த்துட்டு வாங்கிக்கலாம் முழுசா. ஓகே, இப்போ தான் கைஸ் நான் பார்க்காம கோல்டு எங்கே இருக்குன்னு தேடுறதுக்காக அந்த ஐலாண்டுக்கு பிரிட்ஜ் போட்டு போயிருந்தேன். அங்கே எதுவுமே இல்லைன்ட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன் கைஸ். வெறும் மரம் தான் இருந்துச்சு. டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இங்கே வரைக்கும் பிரிட்ஜ் போட்டு வந்தேன். அங்கே பிடிசி அவரும் போட்டு போயிருக்காரு. அப்புறம் தான் வந்து பிடிஜி பார்த்துட்டு சொன்னார் மேலே தான் வந்து கோல்டு ஸ்பனர் இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தேன். பார்த்தா போய் இது இப்போ போய் இதையும் அப்கிரேட் பண்ணிடலாம் கைஸ். 64 சேர்ந்துருச்சு. மேக்ஸ் அப்கிரேடு இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பண்ணது பார்த்தீங்களா. ஓகே, டூல்ஸ் அண்ட் ஆர்மர்ஸில் எதுவும் வாங்குறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். நம்மகிட்ட கொஞ்சம் சேர்ந்ததுக்கப்புறம் டேரெக்டாக டைமண்டே வாங்கிடலாம். டைமண்ட்ஸோட இன்னும் ஒரே ஒரு எமரால்டு இருந்தாலே வாங்கிடலாம். கண்டிப்பாக இருக்கும். சென்ட்ரலே 3 இருக்குது கைஸ். அப்போ இங்கே 3 அங்கே 3னா 9 இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே 4 இருந்துருக்கு. ஓ, இங்கே ஃபுட்பார்லாம் இருக்குது கைஸ். ஹைவ் சர்வர்லலாம் ஃபுட் பாஸ் அது வந்து சம்மந்தம் இல்லை, இருக்காது. அன்லிமிட்டட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் ஃபுட் பார்ஸ் வச்சுருக்காங்க ஏன்னு தெரியல. இதுக்கு வேறு ஃபுட்டாக வாங்கி சாப்பிட்ணும் கைஸ் நம்ம. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 அயன் கொடுத்தாலே ஒரு ப்ரெட்டு கிடைக்குது. ப்ரெட்டுக்கு நம்மளுக்கு 3 ஹங்கர் பார் ஏறிடும். ஓகே, இது 19 எமரால்டு இருக்குது. ஆக்சுவலி இந்த செஸ்ட்டில் யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம் இந்த மேப்பில். ஒருவேளை பிடிஜி வந்தாருன்னா ஈஸியாகவே எடுக்க முடியும் நம்ம சேர்த்து வச்ச எமரால்டெல்லாம். ஓகே, ப்ரெட்டு ஒரு 4-5 வாங்கிக்கலாம். இது 3 சட்டிலே போதும் கைஸ். பார்த்தீங்களா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆகுதுன்னு. இதை வச்சுட்டு நடக்கவே முடியல ஃபுட்பார் இல்லாமல். பார்த்தீங்கன்னா அந்த இங்கே தான் மேலே தான் கோல்டு இருந்துச்சு. இப்போ தான் பார்த்தோம். டப்புன்னு அப்கிரேட் பண்ணிடலாம். 2 ஸ்டாக்ஸ் எழுந்திரிச்சு காட்டிடுச்சு. ஆனால் கோல்டு நான் அவ்வளோக்கா எடுக்க வரல கைஸ். ஒரு சில டைம் தான் வருவேன். ஏன்னா வந்து இது அவ்வளோக்கா யூஸ் இல்லாத மாதிரி தோணுச்சு. ஏன்னா நம்ம இப்போ இது எமரால்டே 19 எடுத்துட்டோம். 10க்கு ஒரு டைமண்ட் ஸ்வாட் இருக்குது கைஸ். இப்போ அயன் ஸ்வாட் வாங்கிக்கலாம். இந்த இடத்துல எதுக்கு அயன் ஸ்வாட் வாங்கினேன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா என்கிட்ட 10 இருந்துச்சு. அப்போயே டைமண்ட் ஸ்வாட் வாங்கியிருக்கலாம். கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, நம்மகிட்ட பவுஸ் எல்லாம் வாங்கியாச்சு, பிரச்சனை இல்லை. பிளாக்கில் நல்ல பிளாக்கு. இந்த பிளாக் வாங்கிடலாம் கைஸ். இந்த பிளாக் வாங்கி வச்சிடலாம்னு நினைக்கிறேன். 5 தான் கேட்குறேன். ஃபுல்லாக கவர் பண்ணிடலாமா? செஸ்ஸில் வச்சிடலாமா கைஸ்? தேவையில்லாத இந்த கோல்டெல்லாம் செஸ்ஸில் வச்சிடலாம். ஒரு டைமண்ட்ஸோடு வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா டைமண்ட்ஸோட காட்டுறான். டைமண்ட்ஸோடு வாங்கியாச்சு. தேவையில்லாமல் அயன்ஸோடு வாங்கினேன். பிரச்சனை இல்லை, ஈஸியாக தான் கிடச்சிது. ஒரு ஷீல்டு. அப்புறம் ஆர்மருக்குலாம் எவ்வளோ கேட்குறேன்? 8 இருக்குது கைஸ் இப்போ நம்மகிட்ட. இவன் தானே ஆர்மரும் தருவான். ஆமாம், டூல்ஸ் அண்ட் ஆர்மர் இவன் தான். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு செஸ் பிளேட் 6 கேட்குறான் கைஸ். அதிகமாக தான் கேட்குறான். பிரச்சனை இல்லை, சேர்த்துடலாம். பாருங்கள் இதுக்கெல்லாம் எவ்வளோ பரவாயில்ல இது. ஓகே, இதை மாற்றினோடனே எவ்வளோ பார்த்தீங்களா ப்ளூ கலரில் ஜொலிக்கிறோம் சூப்பராக. ஒரு 2 எமரால்டு இருக்குது கைஸ் இப்போதைக்கு. இதெல்லாம் தேவையில்ல, தூக்கி போட்டுடலாம். டேரெக்டாக நம்ம இதுவே ஹையூ மாதிரியான இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஒரே ஒரு செஸ் பிளேட்டை வாங்கினாலே மொத்தமும் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஹை சர்வர்லேயே ப்ளே பண்ணி போடுவோம் கைஸ். பார்த்தீங்களா பிடிச்சி அடிச்சு போட்டுடலாம். கண்டிப்பாக எமரால்டு வச்சுருப்பா. பார்த்தீங்களா எமரால்டு ஃப்ரீ எமரால்டு ஒரு 2 கிடச்சிருக்கு. பாவம் அவர் பாட்டு வந்து எமரால்டு கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அடிச்சு போட்டோம். அவர்கிட்ட டைமண்ட் ஸ்வாட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, நிறைய அயன் சேர்ந்துருக்கு. இதை அப்பப்போ வந்து கலெக்ட் பண்ணிக்க சம்மந்தமே இல்லாமல். ஏன்னா தேவையே இல்லை, எதுக்கு கலெக்ட் பண்ண எனக்கே தெரியல. ஓகே, நம்ம வந்து அடுத்த ஒரு ஹெல்மெட் வாங்கிடலாம். ஓகே, எமரால்டெல்லாம் முடிச்சிச்சு கைஸ். சொன்ன மாதிரி கரெக்டாக 2 தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு கலெக்ட் பண்ணி. ஓகே, இந்த ஹெல்மெட்டை போட்டுடலாம். இது வேறு நம்ம கிட்ட வந்தாலே கலெக்ட் ஆகிடுது கைஸ். டப்புன்னு பெட்டை உடச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அவரை பெட்டை போய் உடச்சிட்டு அது சொல்ல மாதிரி பெட் வாஸில் வந்து நீங்கள் போயிட்டு ஆப்போனண்ட் பெட்டை உடச்சிட்டு அவர் அடிச்சிங்கன்னா அவர் ரீஸ் பண்ண வாங்க மாட்டார். நம்ம ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம். அவ்வளோதான் கைஸ். பெட் வாஸ் வந்து நம்ம பெட்டை ப்ரொடெக்ட் பண்ணால் அவங்களோட பெட்டை அடிக்கணும். சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு டைம் ரிமைண்ட் பண்ணுறேன் கைஸ். ஏன்னா இப்போ டேரெக்டாக இவரை இப்படி அடிச்சிட்டு இல்லாமல் இப்படி ஓடிட்டுருக்கிறத திரும்பி அவர் பேஸில் போய் அடிச்சிடலாம். பார்த்தீங்களா எமரால்டு தான் கலெக்ட் பண்ண அவர் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, நம்ம அவர் பேஸுக்கு போயிடலாம் நினைக்கிறேன். ஓகே, ஆளாக காணா. பெஸ்ஸாக பெட்டை அடிச்சிருவோமா?
பாவம் டாடி ப்ரொடக்ட் பண்ணாமல் வச்சுருக்காரு. பேசாமல் போயிடலாம்னு நினைக்கிறேன் பாவம் அவர். ஓகே எதுக்கு உடச்சிட்டு இவ்வளோ ஈஸியாக வச்சுருக்காரு, உடைக்க வேண்டாம், ரிட்டன் போயிடலாம் கைஸ். பாவம் அவரை பாவம் நினச்சிட்டு போனால் என் போய்ட்டு உடச்சிட்டாரு கைஸ். சரி ஓகே ரிவெஞ்ச் வாங்கிட வேண்டியதான், இதுக்கு மேலே ட்ரை பண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே அவ்வளோதான் பெட்டு உடச்சிருச்சு. நான் உடைக்க வேண்டாம்னு தான் நினச்சிட்டு வந்தேன், அவர் ஃபஸ்ட்டு என் பெட்டு உடச்சதுனால தான் நானும் ரிவெஞ்ச் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன் காய்ஸ். ஓகே ஃபஸ்ட்டு மேட்ச்சே இவ்வளோ நேரம் போகுது. இப்போ நம்ம கிட்ட டைமண்ட் ஷாட் இருக்குது, ஈஸியாக அடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். கீழே தான் விழுந்து டேமேஜ் வாங்கிட்டு இருக்கேன். உட்டன் ஷாட் தான் வச்சுருக்காரா, அடி பறந்து போய் கீழே விட்டாரு. ஜெயிச்சிட்டேன் கைஸ், ஃபஸ்ட்டு மேட்ச்சே விக்ட்ரி. ஓகே அடுத்த மேட்ச்லேயும் ஜெயிக்க முடியுதான்னு பார்ப்போம் கைஸ். அடுத்த மேட்ச்சில் நம்ம ரஷ் பண்ணிடலாம் சீக்கிரமாக, வேஸ்ட் பண்ண நம்ம டைமை. ஓகே அடுத்த மேட்ச்சும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே கைஸ் டேரெக்டாக போய் அயன் மட்டும் 5 சேரட்டும், 10 சேர்ந்துச்சுன்னா 30 பிளாக் கரெக்டாக இருக்கும். டேரெக்டாக போய் அவர் பெட்டை உடச்சி வெறுங்கையிலே அடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போல்லாம் வாய்ப்பு வச்சு விட்டு போய் அடிக்கிறது தான் கஷ்டம். ஓகே 5 10 சேர்ந்தால் தான் கைஸ் கரெக்டாக இருக்கும். 5 சேர்ந்தால் முக்கால்வாசி தூரத்தில் போயிட்டு அப்புறம் பிளாக் பத்தாமல் போயிடும். அதுக்கப்புறம் நான் வந்து பெட்வாஸில் வந்து அந்த பிரிட்ஜை வந்து ஓடிட்டே வந்து எல்லோரும் கட்டிகிட்டு போவாங்க கைஸ். அதை வந்து நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி கற்றுக்கணும், ஏன்னா அது இருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். இப்போ பாருங்கள் என் பெட்டே காணோம், இது ஒரு கிளிச்சாக என்னன்னு தெரில. இப்போ நான் உட்காந்து போயிட்டு இருந்தேன்னா ரொம்ப லேட் ஆகுது கைஸ். இப்போ நேரத்துக்கு மற்ற பெட்வாஸ் பிளேயர்னால் ஸ்ப்ரிண்ட் அமுத்திட்டே வேகமாக கட்டிட்டு போயிடுவாங்க. நான் வந்து உட்காந்துட்டு சென்டர் போகிறதுக்குள்ளேயும் மற்ற பெட்வாஸ் பிளேயர் தான் வந்து வந்துடுவாங்க. பிடிச்சின்றதுனால அவருன்றதுனால தான் இன்னும் வராமல் இருக்கார். அது வரைக்கும் சந்தோஷம் தான். பார்த்தீங்களா லூஸ் மாதிரி போட்டுருக்கேன் அங்கங்கே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெட்டு போட்டிருப்பேன், அந்த பிளாக் போட்டு மறைஞ்சு போச்சு. அது வந்து லேக் ஆகி எப்படியாச்சும் என்னென்னு தெரில கைஸ். ஆனால் அதே மாதிரி இப்போ இந்த குழிக்குள்ளே நான் எப்படி இருந்தேனோ இதே விஷயத்தினால தான் பிடிச்சி தோற்றும் போவார், அதையும் பாருங்க கைஸ். அது இல்லாமல் இந்த கேமில் ஸ்பான் ஆகும் போது நம்மளுக்கு எந்த ஒரு வெப்பனுக்கு தர மாட்டாங்க, ஆனால் வந்து டெத் ஆனதுக்கப்புறம் ஒரு உட்டன் ஷாட் தராங்க கைஸ். ஓகே அவர் அடிச்சிட்டு இருக்காரு, நம்ம அவர் பேஸுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். அடிக்கிறாரு. சரி கைஸ் நம்ம அவர் பேஸ் போய்க்கலாம். அவர் அடிச்சுட்டு நம்ம போனோம்னா அங்கே வந்து தொலை கொடுத்துட்ருப்பார், ஏன்னா அவருக்கு அப்போ வந்து அவருக்கு உட்டன் ஷாட் கிடச்சிடும். ஓகே உடச்சிட்டாரு கைஸ், நம்ம போய்ட்டு நம்மளும் உடச்சிருவோம். இப்போ தான் கைஸ் அந்த சம்பவம் நடக்கும் பாருங்கள். நான் எந்த அந்த ஓட்டைக்குள்ளே போய் விழுந்தனோ அதே ஓட்டைக்குள்ளே அவரும் விழுந்து செத்துட்டாரு பார்த்தீங்களா. இப்போ நான் அந்த ஒரு ஹோல்ஸை வந்து வரும்போது க்ளோஸ் பண்ணுறதுனா இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவர் அடிக்கணும், ஏன்னா அவர் எமரால்டெலாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தார். ஓகே இப்படி தான் கைஸ் பெட்வாஸில் பிடிஜி அசால்ட்டாக தோக்கடிச்சேன். ஓகே அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஒருவேளை உங்களுக்கு ஹை பெட்வாஸ் கேம் ப்ளே வேணும்னு கேளுங்க கைஸ் கமெண்ட்டில், கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் அதை போடுறேன். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் கைஸ்.